உலகத்தில் ஏகப்பட்ட இயக்குனர்கள் இருக்காங்க. எல்லாருடைய பெயரும் நம்மளுக்கு நினைவு இருக்காது. ஆனால் ஒரு சில இயக்குனர்களுடைய பெயரை நம்ம கூர்ந்து கவனிப்போம். இப்போ உதாரணத்துக்கு அவன் ஒரு 30 படம் கூட பண்ணியிருக்கலாம், 40 படம் கூட பண்ணியிருக்கலாம், 5 படம் கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் எல்லா நேரத்துலையும் அந்த டைரக்டர் யார் என்னன்றது மைண்டில் நிற்கவே. ஆனால் சில திரைப்படங்கள் அவங்க எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருப்பாங்க. ஒரு வரலாற்று சம்பவமாக இருந்தாலும் கூட அதை மிக எக்ஸ்ட்ராடினரியாக சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த இயக்குனர் யார் அப்படின்னு நம்ம தேட ஒரு தோணும். ஸோ அப்படி 2024 688 அப்படின்னு ஒரு திரைப்படம். இது 2ஆம் உலகப் போரில் கருப்பின பெண்கள் அவங்க எவ்வளவு போராட்டங்களை சந்தித்தாங்க. அதாவது உயர் பதவியில் இருந்தாலும், இப்போ உதாரணத்துக்கு சமீபத்தில் கூட திருமாவளவன் சொன்னார், அதிகாரத்தை நோக்கி பயணிக்கணும், அதுதான் எல்லாத்துக்கும் தீர்வு அப்படின்னாரு. ஸோ இந்த அதிகாரத்தை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னும் பொழுது, அதிகாரத்தை நோக்கி பயணித்து அதிகாரியாகவே இருந்தாலும் பெரும்பான்மையான மக்கள் என்ன பண்ணுறாங்க, சிறுபான்மையினர் துச்சமாக தான் மதிக்கிறாங்க. அதையெல்லாம் மீறி எப்படி தன்னுடைய நாட்டுக்கு சேவை செஞ்சாங்க அப்படின்றத விளக்குற ஒரு திரைப்படம் தான் 688. இது ஒரு உண்மை சம்பவத்தினுடைய அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். ஸோ அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் டெய்லர் பெர்ரி, அவருடைய பெயர் அதை தான் பார்த்தேன். அவருடைய இயக்கத்தில் 2025 வந்திருக்க திரைப்படம் தான் ஷா. இப்போ இந்த திரைப்படம் சமீபத்தில் விமர்சகர்களாலும் சமூக வலைதளங்களும் அதிகமாக பாராட்டப்பெற்ற ஒரு திரைப்படம்.